இதை புறப்பக்கமாக எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து சாரி ஷால் நாங்கள் போடுற இடம் இது வலது பக்கம் போடுற இடம், அந்த பக்கம் இல்லாமல் ஒரு கீழ் பகுதிக்கு அந்த பக்கத்தில் நீங்கள் டிசைட் பண்ணணும் எவ்வளோ அகலத்துக்கு நீங்கள் இந்த ஷால் வைக்க போகிறீங்க. ஷாலில் இந்த முதலாவது ப்ளீட் எவ்வளோ அகலத்துக்கு இருக்க போகுது. இப்போ நான் எங்களுக்கு வைக்க போகிறேன் இந்த ப்ளீட்டு தான் இவ்வளவு. அவள் முதலாவது ப்ளீட் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். இது 2ஆம் அடிங்க. இது திரும்ப அதாவது இந்த மார்க் வைக்கிறதுக்காக எங்களுக்கு ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு திரும்ப நீங்கள் விரிச்சிங்கன்னா இந்த மாதிரி மார்க்ஸ் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் இந்த ப்ளீட் ஒன்று விட்டு விட்டு இதை நீங்கள் மடிச்சுட்டு வருவீங்க. இப்படி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 9 ப்ளீட்ஸ் மாதிரி இருக்கும், 9 ப்ளீட் மாதிரி இருக்கும். 9 ப்ளீட் இருக்குது. அப்போ இதை நீங்கள் கணக்காக பிடிச்சிக்கொள்ளணும், பேலன்ஸ் பண்ணி. ஆனால் அந்த அடியில் வச்சுருக்க முதலாவது ப்ளீட் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். இதுக்கு நீங்கள் ஊற்றிடணும். குத்தினத்துக்கு பிறகு இந்த மாதிரி கிளிப் இருக்குது உங்களுக்கு. இந்த 2 கிளிப்பில் எதை வேணாலும் எடுக்கலாம். 2மே உங்களுக்கு இருக்குது வாங்குறதுக்கு. இது வந்து சாதாரண உடுப்பு காய போடுறதுக்கு இருக்கிற கிளிப். இது இதுலேயே பெரிய கிளிப். இது இதை வந்து நீங்கள் கிளிப் பண்ணிட்டு இப்போ இதில் எடுக்கிற கிளிப் வந்து நீங்கள் கை உள்பக்கமாக கொடுத்து இந்த ப்ளீட்டுகளை நீங்கள் வடிச்சுக்கணும். இப்போ நான் எடுத்தது முதலாவது ப்ளீட். இது மற்ற ப்ளீட்டுகள் எல்லாம் கொஞ்சம் சின்னது. அதெல்லாம் கணக்காக சில நேரம் சில ப்ளீட்டுகள் உள்ளுக்கு போயிருக்கும். கணக்காக பேலன்ஸ் பண்ணி இன்னைக்கு நீங்கள் ப்ளீட் கணக்காக எடுக்கிறது தான் கீழே வரையும் போக போகுது. உள் பக்கத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும், உள் பக்கத்துலேயும் கணக்காக வருது. நீங்கள் அயன் பண்ணுற நேரம் அந்த கீழே இருக்கிற ப்ளீட்டு எல்லாம் மறைஞ்சிருக்கணும். இந்த பெரிய ப்ளீட்டுக்கு இது மிச்சம் முக்கியமானது. அந்த
கீழே இருக்க ஒரு ப்ளீட்டு வெளியில் வராமல். இதெல்லாம் இதை அயன் பண்ணுறீங்க. ப்ளீட்ஸ் எடுத்துட்டு 2 பக்கமும் அயன் பண்ணணும். இந்த பக்கமும் நீங்கள் அயன் பண்ணிக்கிறது. அந்த ஏ நான் மார்க் பண்ண இடம் வரையும் நீங்கள் அயன் பண்ணிக்கிறீங்க. ஏ எழுத்து நான் மார்க் பண்ண இந்த ஷாலுக்கு அது வரையும் அயன் பண்ணிக்கிறதுக்கு. அயன் பண்ணதுக்கு பிறகு இது நீங்கள் செஸ்ட்டுக்கானது. அது வந்து குறிப்பிட்ட அளவுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த போர்டோட அளவு, இந்த போர்டோட மாதிரி 2 மடங்கு உங்களுக்கு தேவை. நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக போர்டு வந்து கிட்டத்தட்ட 1.25 அடி இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14க்கு நாங்கள் எடுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் வெடித்து வைக்கிற நேரம் உங்களுக்கு ப்ளீட் வர நேரம் தெரியும். அது சாதாரணமாக இந்த அளவுக்கு தான் வரும் உங்களுக்கு எடுக்கிற நேரம். கிட்டத்தட்ட மெலிவானவங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 13 கிலோ மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டானவங்க 15 கிலோ இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். திரும்ப இதை எடுத்து கீழே விட்டுட்டு திரும்ப அதே அளவு கீழே, அதாவது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இன்னொரு இந்த டேபிள் அளவே இன்னொரு அளவுக்கு திரும்ப நீங்கள் கீழே எடுத்தீங்கன்னா போதும். இப்படி எடுக்கிற நீளமே உங்களுக்கு எனக்கு வரும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அங்குலம் மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கலாம். எனக்கு வர நேரம் இது ஒரு 2 அங்குலம் மாதிரி டிஸ்டன்ஸுக்கு மாறும். அப்போ தானாகவே இப்போ நீங்கள் எடுக்கிற நேரமே உங்களுக்கு இந்த ஷேப் வரும். இது நம்ம பார்ப்போம் அந்த மிடில் ப்ளீட் எடுக்கிறத பற்றி. இது வந்து உங்களுக்கு நீங்கள் இது அசைச்சாலும் அசையாமல் இருக்கும். அதனால் நீங்கள் சரியாக ப்ளீட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் அசைச்சாலும் திரும்ப அதே இடத்துக்கு திரும்ப அந்த ப்ளீட் வந்து மிடில் ப்ளீட் எடுக்கிறத பற்றி பார்ப்போம்.